ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திங்கன்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். படைத்த குருவின் பரிணாமம் சொன்னதுண்டால் சடத்தை மிக காக்க தருணம் உதவி செய்வார் என்று பிரகலாதன் இரணினிடத்திலே கூறினான். அப்படி ஆபத்து காலத்தில் ஐயா நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் சதா சர்வகாலமும் நாம் ஐயா வைகுண்ட பரம்பர்களுக்கு விசுவாசிகளாக இருக்க வேண்டும். குருச்சேத்திர போர்க்களத்திலே வைத்து போரிட மாட்டேன் என்று அர்ஜுனன் கூறியபோது அவனது மன சஞ்சலத்தை மாற்றும் விதமாக, அர்ஜுனா, நீ எதை பற்றியும் நினைத்து சிந்தித்து உன் மனதை குழப்பிக்கொள்ளாதே. என்னுடைய பாதத்தையே சரணடைந்து விடு. உனக்கு ஏற்படுகின்ற எந்த விதமான துன்பத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கின்றேன் என்று கூறியருடைய கிருஷ்ண பரமாத்மா அவரேதான் இப்போது ஐயா வைகுண்ட பரம்பொருளாக திரு அவதாரம் செய்து வந்து அன்றைக்கு அர்ஜுனனுக்கு கூறிய அதே அறிவுரைகளையும் உபதேசங்களையும் மீண்டும் இப்பொழுது கூறி நாம் நல்வாழ்வு வாழ்வதற்காக வலிய வந்திருக்கின்றார். ஆனால் நாம் இதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் சிந்திக்காமல் நேரத்திற்கு நேரம் கடவுள்களை மாற்றி மாற்றி கையெடுத்து கொண்டிருக்கின்றோம். நாராயணரையே தஞ்சம் என வாழ்ந்து வந்த பாண்டவர்கள் கரிநீசனுடைய வருகையால் நமது வாழ்க்கை அழிந்து விட்டதே என்று கதறிய பொழுது நாராயணர் உடனடியாக அவ்விடம் எழுந்தருளி கிடைப்பதற்கரிய வைகுண்ட லோகத்திற்கு அவர்களை அனுப்பி வைக்கின்றார். மேலும் நீதிநெறியோடு வாழ்ந்த மிருகங்களையும் வெள்ளை யானைகளையும் நோக்கி திருமால் கூறுவார், நீங்கள் கும்ப குருமலையில் சென்று சாம்பு சதாசிவத்தை துதித்து நீதி நெறியுடைய தர்மயுகத்தை அரசாழ்வதற்காக நெடிய திருமால் வர வேண்டும் என்று நினைத்து தவமிருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். 5 தலை நாகத்தை திருமால் அழைத்து, நீ கடலுக்குள் 101 ஆழத்திற்கு சென்று கலியை அழித்து தர்மயுகம் அரசாள திருமால் வர வேண்டும் என்று கூறி தவம் இருப்பாயாக என்று அனுப்பி வைத்தார். அடுத்ததாக சர்ப்பத்திற்கு அரசனான சங்குவெள்ளை சாரை அழைத்து, நீ பொற்பக்கிரியில் பைம்பொன்னிற பொய்கையில் பம்பை அழித்து தர்மராஜ்யத்தை தோன்ற வைத்து அன்பர்களோடு அரசாள வைகுண்டர் வர வேண்டும் என்று தவம் இருப்பாயாக என்று கூறி அனுப்பி வைத்தார். அன்னப்பட்சிகளையும் இதர வெள்ளை நிற பட்சிகளையும் அழைத்து, நீங்கள் பொன்னம்பலகிரியில் சென்று அவர்களைப் போலவே தவம் இருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். சாத்திரங்களையும் வேதங்களையும் திருமால் அத்தனை சூத்திரத்திற்கும் காரணமாகிய தன்னுடைய உள்ளத்தில் இருக்கச் செய்தார். பின்பு ஸ்ரீரங்கம் செல்வதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியிலே கலைமுனி ஞானமுனி என்ற இருவரும் தலை கவிழ்ந்த வண்ணம் அங்கே தவம் இருப்பதை கண்ட நாராயணர், முனிவர்களே, உங்களை நான் கைலேங்கிரியிலே கண்டிருக்கின்றேன். இந்த காட்டில் வந்து ஏன் தலை கவிழ்ந்த வண்ணமாக சடைவாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.